என்னோட ஃப்ரெண்ட்க்கு வந்து இன்னும் 2 டேஸ்ல மேரேஜ். அவ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைக்கு நீங்க கால் பண்ணி பிராங்க் பண்ண. ஹலோ ஹலோ, யாரு? நீங்க இன்னும் 2 நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, என் அக்காவை அவங்க தங்கச்சி தான் பேசுறேன் நானு. வாடி மச்சினியே வாசிட தேடி மச்சினியே. சொல்லு ஐஷு, என்னாச்சு? என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டேன் ஐஷு. அதான் நாளைக்கு இது உள்ள ரிசப்ஷன்ல என்ன பார்லர் ரெடி ஆயிட்டு இருக்கேன், போவேன். பார்லர் போறீங்களா? நீ வா போலாம். நான் வரேன், நான் எப்பயுமே தயாரா தான் இருப்பேன் உங்க கூட வரத்துக்கு. புரியலையே. இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கும். ஏமா பிராங்கா? பிராங்க்லாம் இல்லப்பா. நீங்க அன்னைக்கே எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தீங்களா? ஆமா. அன்னைக்கே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அன்னில இருந்து எனக்கும் எங்க அக்காவுக்கும் சண்டை. நான் தான் கட்டிப்பேன். ஆனா எதாட்டமா நீங்க அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. நீ ஃபர்ஸ்டே சொல்லிதான் நம்ம பொண்ணு மாத்திருக்கலாம்ல. இல்ல, இப்ப கூட ஒண்ணுமே இல்ல சரிங்களா. இன்னும் 48 மணி நேரம் இருக்கு, நல்லா யோசிங்க. ஒண்ணு ஓடி போலாம், இல்லன்னா உங்களுக்கு ஈஸியான வழி சொல்றேன். என்னது? எங்க அக்கா கழுத்துல தாலி கட்டுவீங்களா? ஆமா. அந்த டைமுக்கு டக்குன்னு எனக்கு கட்டிருங்க, நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன். இதே உனக்கு கட்டணுமா? இல்ல, நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க என்னையும் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் விட்டு தர மாட்டேன் உங்களை. புரிஞ்சுக்கோ ஐஷு. சரி, ஓகேவா, பண்ணிக்கலாம் வா. வாடி மச்சினியே பண்ணிக்கலாமா? தேடி மச்சினியே. பண்ணிக்கலாம் வா. ஐயோ, உண்மையாவா? ஆமா, ஒரே கல்யாணம் பண்ணிடும், அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறவா. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சினி. என்ன சூர்யா, அப்போ என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை? ஐயோ இல்லங்க, சும்மா தாங்க. நாளைக்கு உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்குது நான் பாக்குறேன். கடைசியில ஸ்வேதாவும் இல்ல, ஐஷுவும் இல்ல, போங்க.